गजाननं गणाधिसेवितं कपित्थजम्बो फलसाभक्षितं सुतं शोकविनाशकारणं नमामि विघ्नेश्वरपादपङ्कजम् सरस्वती नमस्तुभ्यं वरदे कामरूपिणि विद्यारम्भं करिष्यामि सिद्धिर्भवतु मे सदा। गुरुर्ब्रह्मा गुरुर्विष्णु गुरुर्देवो महेश्वरः गुरुः साक्षात् परं ब्रह्म तस्मै श्री गुरवे नमः। दक्षिणामूर्ति स्तोத்திரம் தட்சிணாமூர்த்தி அஷ்டகம் அப்படின்னு ரெண்டா அறியப்படுறதும் உண்டு. நாம அதை தட்சிணாமூர்த்தி ஸ்தோத்திரம்னு ஒரே பேர்லயே பாக்குறோம். தெற்கு திசைய பார்த்து இருக்கிறதுனால இருக்கிற சுவாமிக்கு தட்சிணாமூர்த்தி அப்படின்னு ஒரு பேரு அர்த்தம். பிறவி இறப்பு அந்த துக்கங்களை அழிக்கக்கூடிய திறமை உள்ளவர். தக்ஷம்னா திறமைன்னு ஒரு அர்த்தம் இருக்கு, கீதையில அந்த அர்த்தத்துல பயன்படுத்தி இருக்கு. அந்த திறமை உள்ளவருங்கிறதுனால தட்சிணாமூர்த்தி அப்படின்னு இன்னொரு அர்த்தம் நாம 2வது ஸ்லோகத்துல பார்த்தோம். தெற்கு திசை அப்படிங்கிறது யம திசை அப்படின்னு சொல்லுவாங்க. இந்திர திசை, அக்னி திசை, 8 திசை இருக்குன்னு எடுத்துக்கிட்டா. யம திசை, நிருதி திசை, கன்னிமூலைன்னு சொல்லுவோம். வருண திசை, வாயு திசை, குபேர திசை, ஈசான திசை. அதுல தெற்கு அதிபதி யமன், யம திசை சொல்லுவோம். பித்ருக்கள் கூட தென் திசையில இருக்காங்க அப்படிங்கிறதான் திருக்குறள்ல தென்புலத்தார் அப்படின்னு வருது. சிவபெருமான் காலனை காலால் உதைத்த திறம்பாடி அப்படின்னு யமதர்மராஜாவையே எதிர்த்து பார்க்கிறவர். அதனாலே என்னவோ யம திசையை பார்த்து உட்கார்ந்து இருக்கார் தட்சிணாமூர்த்தி. காலா வாடா என் காலருகே வாடா அப்படின்னு பாரதியார் பாடினார். காலனுக்கு அஞ்சாதவர் காலன் சிவபெருமான். அதனால அவர் தைரியமா யமனை கண்ணுக்கு கண் பார்த்து உட்கார்ந்துருக்காரு போல. லலிதா சகஸ்ர நாமத்துல இப்படி ஒரு நாமமும் வருது, தட்சிணாமூர்த்தி ரூபிணி அப்படின்னு வருது. பொதுவாக குரு, ஆதி குரு அப்படின்னு கணக்கு. ப்ரகஸ்பதி குருவாரம், குரு பகவான், அந்த குரு வேற. பொதுவா முருகன் குருவா வந்தார், சிவன் குருவா வந்தார், இப்படி பகவான் குருவாக வந்தார்னு வந்த நிகழ்வுகள் இருக்கு. குருவாக வந்தார் அப்படின்னு சொல்ற பழக்கமும் இருக்கு. அதுல சிவனுடைய குரு ரூபம் தட்சிணாமூர்த்தி. அதுல 6 ஸ்லோகங்கள் பார்த்தோம். பழக்கமா பாக்குறது ஒரு 2 சில பேர் படிக்கிறதா தெரியுது. அந்த 2ஐயும் இன்னைக்கு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தேன்.
டெலிகிராம்ல அதை தனியா பிப்ரவரி 22 அனுப்பியிருந்தேன். அதை பார்ப்போம். சித்து சித்து கனாய சேரும்போது சித்கனாய அப்படின்னு மாறிடும். மகேஷாய, மகா ஈஷாய சேர்ந்து மகேஷாய. நாம கீதா கிளாஸ்ல ஒரு இது பார்த்தோம். இது இன்னொன்னு. அதாவது ஆ வர்க்கத்தை தொடர்ந்து ஏ வந்தா ஐன்னு மாறணும். நைனம் சிந்தந்தி சஸ்திராணி பார்க்கும்போது ந ஏனம் நைனம்னு மாறணும் பார்த்தோம். அதே மாதிரி ஆவுக்கு அடுத்தது ஈ வந்தா அது ஏன்னு மாறும். இங்க மகா ஈஷாய சேரும்போது மகேஷாயன்னு மாறும். அதாவது சம்ஸ்கிருதத்தை பொறுத்த வரைக்கும் ஆவும் ஈயும் சேர்ந்தது ஏ, ஆவும் ஏவும் சேர்ந்தது ஐ ஐ அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கலாம். ஹரிஓம் குருஜி. ஹரிஓமா. வட மூல நிவாசினே. வட விருட்சம் அப்படிங்கிறது ஆலமரம். பொதுவா வட்டபத்திரசாயி அப்படின்னு கிருஷ்ணனை சொல்லுவாங்க. பிரளய காலத்துல கிருஷ்ணன் ஆலிலையில படுத்திருப்பான், தன்னுடைய கால் பெருவிரல் எடுத்து வாயில வச்சுட்டு படுத்திருப்பான் அப்படின்னு ஒரு கல்பனை பாகவதத்துல வருது அப்படின்னு நினைக்கிறேன். அதை ஒட்டி சில குலங்கள்ல தாலி செயின்ல அந்த வடபத்திரசாயி கிருஷ்ணனை போட்டுக்குவாங்க. அந்த வட அப்படிங்கிறது தமிழ் வடம் இல்ல, கயிறு கொச்சக்கயிறு வடம், அந்த வடம் இல்ல, ஆலமரம். ஆலமரத்து அடியில வசிக்கிறவர் கல்லால மரம் அப்படின்னும் அதை சொல்லுவாங்க. ஆலமரத்துல ஒரு வெரைட்டி கல்லால மரம். கல்லாலின் புடையமர்ந்து அப்படின்னு ஒரு தாய்மான சுவாமிகள் பாடல் இருக்கு. சத்து சித்து ஆனந்த ரூபாய. சத்து சித்து சேரும்போது சச்சித் அப்படின்னு மாறிடும், இத்து இச்சுன்னு மாறிடும். ஸ்போஹோஸ்சுனாஸ்சுஹு. சூத்திரம் நினைக்கிறேன். அடுத்து சித்து ஆனந்த. அந்த இத்துக்கு அடுத்தது வல்லினம் வராததுனால அந்த இத்து மெல்லினமா மாறி இத்து அப்படின்னு மாறிடும். அப்போ சச்சிதானந்த அப்படின்னு மாறிடும். தட்சிணாமூர்த்தையே நமக. இப்ப ஸ்லோகம் குமாரி உஷா. சித்கனாய மகேஷாய. சித்கனாய மகேஷாய. சித்கனாய மகேஷாய. வடமூல நிவாசினே. வடமூல நிவாசினே. வடமூல நிவாசினே. சச்சிதானந்த ரூபாய. சச்சிதானந்த ரூபாய. சச்சிதானந்த ரூபாய. தட்சிணாமூர்த்தயே நமக. தட்சிணாமூர்த்தயே நமக. தட்சிணாமூர்த்தயே நமக. சேர்த்து படிக்கிறீங்களா? ஆமா.
சித்கனாய மகேஷாய வடமூல நிவாசினே சச்சிதானந்த ரூபாய தட்சிணாமூர்த்தயே நமக. ஜெயலட்சுமி. சுவாமி எத்தனாவது பாட்டு? நான் இப்பதான் ஓபன் பண்ணி பாக்குறேன். பிப்ரவரி 22 ஒரு ரெண்டு பாட்டு தனியா போட்டுருக்கு பாருங்க. நான் பாக்குறேன். அடுத்து அவங்கள வேற சொல்லுங்க சுவாமி, நான் வேற பாடி பாக்குறேன். நீங்க தான் அடுத்த வேற ஆளு. கொஞ்சம் புரட்டினா போறோம். ஒரு ரெண்டு விஷயத்துக்கு முன்னாடி இருக்கு. அதாவது அந்த தக்ஷாமூர்த்தி ஸ்தோத்திரம் ஆடியோ போன வார கிளாஸ் வீடியோ அதுக்கு முன்னாடி இருக்கு. சிவமானச பூஜா இல்ல, கீழே இருந்து மேல போனீங்கன்னா உடனே வந்துடும். ஆமா அப்படிதான் போறேன். தட்சிணாமூர்த்தி ஸ்லோகம் இருக்குது. அப்புறம் இல்ல அது மேல இருக்கு. இது நான் சொல்றது கீழே. உங்க நம்பர் போட்டு பிராக்கெட்ல போட்டு. ஓ தெரியல. வலது பக்கம் கீழே ஒரு அம்புக்குறி இருக்கும். கீழே பார்த்து அம்புக்குறி, அந்த அம்புக்குறியை தொட்டீங்கன்னா நேர கீழே வந்துருவீங்க. அப்படி கீழே வந்த பிறகு மேல புரட்டினீங்கன்னா டக்குன்னு வந்துடும். வரலையா? தெரியலையே. அம்புக்குறி எங்க இருக்கு? இல்ல அந்த டேட் காட்டும் இல்லையா? ஆமா டேட் காட்டுது. அந்த டேட்டை தொட்டுங்க கலண்டர் வரும். அந்த கலண்டர்ல பிப்ரவரி 22 தொடுங்க. சரி மேல தள்ளுங்க. மேல தள்ளி கீழே வாங்க. வர மாட்டேங்குது. பிப்ரவரி 28 தட்சிணாமூர்த்தி சோத்திரம். அதான் சாமி பிப்ரவரி 6க்கு மேல இருக்கா? 6க்கு மேல இருக்கா? தட்சிணாமூர்த்தி சோத்திரம் 6க்கு மேல் பாடபேதம். ஆமா அதான். சித்கனாய மகேஷாய சித்கனாய மகேஷாய வடமூல நிவாசினே சச்சிதானந்த ரூபாய தக்ஷணாமூர்த்தியே நம. அதான் சுவாமி. அவ்வளவுதானா? அடுத்தது உண்டா? இனிமேல் சொல்ல போறேன். சரி அப்ப நான் ஒரிக்க கூட இதை சொல்றேன் சாமி. சித்கனாய மகேஷாய வடமூல நிவாசினே சச்சிதானந்த ரூபாய தக்ஷணாமூர்த்தியே நம. அதுல தக்ஷிணா மூர்த்தயே தக்ஷணாமூர்த்தி மூர்த்தி அப்படிங்கிறது 4வது விபக்தி மாறும்போது மூர்த்தயே அப்படின்னு மாறிடும். அடுத்த ஸ்லோகம் 8. போன வாட்டி படிச்ச 5க்கு அடுத்தது இதா? அப்போ இந்த பாட்டா வரும் இல்லையா? அது வேறையோ? இந்த ரெண்டும் படிக்கிறவங்க உண்டு. அதனால அந்த ரெண்டையும் சொல்லி தரேன். அதோட சேர்த்து இதையும் படிக்கிறவங்க உண்டு. படிக்க விருப்பம் உள்ளவங்க சேர்த்து படிச்சுக்கலாம். இல்லைன்னா ஸ்கிப் பண்ணி 7க்கு போய்க்கலாம். அங்குஷ்ட தர்ஜனி யோக முத்ரா வியாஜேன தேஹினாம் ஸ்ருதி அர்த்தம். அது சேரும்போது ஈ அதுக்கப்புறம் உயிரெழுத்து வந்ததுன்னா அந்த ஈ யாவா மாறும். இக்கோ எனச்சி அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அந்த ஸ்ருத்தியர்த்தம்னு அது மாறிடும். பிரம்ம ஜீவ ஐக்கியம் தர்ஷயன் நக அவதாத்
சிவக. அங்குஷ்ட அப்படின்னா பெருவிரல், தர்ஜனி அப்படின்னா தொலைச்சு போடுவேன் அப்படின்னு சொல்லக்கூடிய விரல், ஆள்காட்டி விரல், சுட்டு விரல். சுட்டு விரல் வேற, சுண்டு விரல் வேற. சாதாரணமா தமிழ் செய்யுள்கள்ல வல்லினம் மெல்லினம் மாத்தி மாத்தி எழுதினா தப்பு வராது. ஆனா சுண்டு விரல் சுட்டு விரல்ல தப்பு வந்துடும். இது சுட்டு விரல், இது சுண்டு விரல். அங்குஷ்ட தர்ஜனி யோக ரெண்டும் சேர்ந்து இருக்கக்கூடிய முத்திரை. இந்த முத்திரை விஷயத்துல யாராவது நாட்டியம் எல்லாம், பரதநாட்டியம் எல்லாம் படிச்சவங்க இருந்தா, பரதநாட்டியத்திலையும் முத்திரைகள்லாம் உண்டு. உதாரணத்துக்கு இப்படி பிடிச்சாங்கன்னா மானு, மிருகி முத்திரை பரதநாட்டியத்துல. இந்த மாதிரி நிறைய விஷயங்களை முத்திரைகள் காட்டியே பரதநாட்டியத்திலையும் விவரிச்சிருவாங்க. இனி தந்திர பூஜை முறை, அதாவது கேரள பூஜை முறை. அதுல பாத்தீங்க அப்படின்னா பொதுவாக தமாஷுக்கு சொல்லுவாங்க, கேரள பூஜாரி பூஜை பண்ண போகும்போது அவர் பூஜை பண்றது ரொம்ப ஈஸி. ஒரு மணியும் தீர்த்தவும் மட்டும் கொண்டு போனா போறோம், மீதி எல்லாம் அவர் முதிரையிலேயே முடிச்சிருவாரு அப்படின்னு. உங்களுக்கு எளிய பூஜை முறை புஸ்தகம் யாராவது படிச்சிருக்கீங்க, பூஜை படிச்சிருக்கீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். தீர்த்தத்துக்கு மேல கையை இப்படி வச்சுட்டு, ஒரு கைக்கு மேல ஒரு கையை வச்சுட்டு, சுண்டு விரலும் ஆள்காட்டி விரலும் விரிஞ்சு சிறகு விரிச்சிருந்த மாதிரி இருக்கணும். கைய இப்படி இப்படி பண்ணுவாங்க. இது மத்ஸ்ய முத்திரை. மீன் எப்படி நீரை சுத்தம் பண்ணுதோ அது மாதிரி நாம பூஜைக்கு வச்சிருக்கிற தீர்த்தம் சுத்தமாகிறதாட்டு கணக்கு. கூடவே கங்கை யமுனை சைவ கோதாவரி சரஸ்வதி மந்திரம் சொல்லுவாங்க. இந்த மாதிரி தாந்திரிக பூஜையிலையும் முத்திரைகள் நிறைய பயன்படுத்துவாங்க. இங்க யோக முத்ரா, யோக முத்ரான்னு சொல்லக்கூடாது, அங்குஷ்ட தர்ஜனி யோக, அந்த முதிரை ஞான முதிரை அப்படின்னு ஏற்கனவே பார்த்தோம். முத்ரா வியாஜேன தேகினாம். இந்த முதிரைய ஒரு வியாஜமா வச்சுக்கிட்டு, ஒரு சாக்கா வச்சுக்கிட்டு நமக்கெல்லாம் என்ன பண்றாரு, ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை காட்டிட்டு இருக்காரு, புரிய வச்சுட்டு இருக்காரு. ஸ்ருதியினுடைய அர்த்தமான, வேதங்களுடைய சாராம்சமான ஜீவ பிரம்ம ஐக்கியத்தை படிப்பிச்சிட்டு இருக்கிறார். சிவக, அந்த சிவன், நக எங்களை, நம்மை, அவதாத் காப்பாற்றட்டும் அப்படிங்கிறது இதனுடைய அர்த்தம். இதுல ஜீவ ஐக்கியம் அடுத்தது ஐ வந்திருக்கு. இந்த இடத்துல மேற்கொண்டு எந்த மாற்றமும் இல்லை. ஜீவ ஐக்கியம் ஜீவைக்கியம் தான் சொல்லியிருக்கேன். சம்ஸ்கிருதத்துல 1 1 2 2 1 2 1 2 2 2 2 2. அதனால ஐ ஆன பிறகு அதுக்கு பிறகு மேற்கொண்டு மாற்றம் இல்லை. ஜீவைக்கியம் ஜீவ ஐக்கியம் ஜீவைக்கியம் தான். நக அவதாத், நக அகவிசர்க்கம், அகவிசர்க்கத்தை தொடர்ந்து ஆவே வருது. அப்ப என்ன ஆகும், முதல்ல அகவிசர்க்கம் ஓ ஆகும். அந்த ஓக்குள்ள அடுத்த ஆ வந்து கலந்துரும். அப்ப நோபதாத். அவதாத் இத்து இருக்கு, அடுத்தது சா வருது. நாம ஏற்கனவே பார்த்தோம், சத்து சித்து. இத்து இருந்து தொடர்ந்து சா வந்ததுன்னா அந்த சா இத்த இச்சா மாத்திடும். அதே மாதிரி அந்த சா வர்க்கத்தை சேர்ந்த ஷா வருது, அதுவும் இந்த இத்த இச்சா மாத்திடும். அங்க ஷா வந்த இதுல இன்னொரு மாற்றம் கூடுதல் ஆட்டு, ஷாவை
சாவாக்கிடும். அதாவது மகா பிராணன் கடினமான ரெண்டாவது சா ஆக்கிடும். அப்ப அவதார் சிவக, இதெல்லாம் இதுல இருக்கிற மாற்றங்கள். ஸ்லோகம் குமாரி உஷா. அங்குஷ்டதர்ஜனீ யோக முத்ரா வியாஜேன தேஹினாம். अङ्गुष्ठदर्जनीयोः मुद्रा व्याजेन देहिनाम् अङ्गुष्ठदर्जनीयोः मुद्रा व्याजेन देहिनाम्. ஏன் அப்படின்னா வியாஜேன வரையிலும் ஒரே வார்த்தை, காம்பவுண்ட் தொகை. அதனால நம்ம இடையில நிறுத்தல. அங்குஷ்டதர்ஜனீ யோக முத்ரா வியாஜேன தேஹினாம். अङ्गुष्ठदर्जनीयोः मुद्रा व्याजेन देहिनाम्. ஸ்ருத்யர்த்தம் பிரம்ம ஜீவைக்யம். श्रुत्यर्थं ब्रह्मजीवैक्यम्. श्रुत्यर्थं ब्रह्मजीवैक्यम्. दर्शयन्नो वदाच्छिवः. दर्शयन्नो वदाच्छिवः. दर्शयन्नो वदाच्छिवः. अङ्गुष्ठदर्जनीयोः मुद्रा व्याजेन देहिनाम्. श्रुत्यर्थं ब्रह्मजीवैक्यं. दर्शयन्नो वदाच्छिवः. இதுல இந்த ஸ்ருத்தியர்த்தத்துல உதடு குவியணும். ஸ்ருத்தியர்த்தம். ஆமா, ஊச்சத்துக்கு உதடு குவியற மாதிரி உதடு குவியணும். அது வழக்கமா அப்படி சொல்லுவோம், இருந்தாலும் அதுல கவனம் வேணுங்கிறதுக்காக வேண்டி சொன்னேன். விஜயலட்சுமி. அங்குஷ்டதர்ஜனீயோக முத்ரா வியாஜோன தேஹினாம். ஸ்ருத்யர்த்தம் பிரம்ம ஜீவைக்யம். தர்ஷயன்னோ வதாச்சிவஹ. அங்குஷ்டதர்ஜனீயோக முத்ரா வியாஜேன தேஹினாம். ஸ்ருத்யர்த்தம் பிரம்ம ஜீவைக்யம். தர்ஷயன்னோ வதாச்சிவஹ. எப்படி இனி வரப்போறது பொதுவா தக்ஷாமூர்த்தி அஷ்டகம் அப்படின்னும் சொல்லப்படும். இதுவரைக்கும் நம்ம பார்த்தது தக்ஷாமூர்த்தி ஸ்தோத்திரம் அப்படின்னு சொல்லப்படுது. ஆனா டெக்னிக்கலா பார்த்தா இது இதை நம்ம படிச்சதோட சேர்த்தா 8 பாட்டோட முடியுது. அதுக்கு இனிமேல் வர்றது 8 பாட்டு தாண்டி 10 பாட்டு வரைக்கும் போகும், தனியா எண்ணுனா சேர்த்து எண்ணாம. இது நம்ம சேர்த்தத எண்ணாம விட்டா 6 பாட்டோட நிக்கும். சரி, அது ஏதோ பரம்பரையில சில வித்தியாசங்கள் இருக்கு. பவளம் பவழம் ரெண்டுல எது சரி? கோவில் கோயில் இப்படியெல்லாம் பரம்பரைகள்ல, ஏன்னா நம்ம ஆயிரக்கணக்கான வருஷமா வாழக்கூடிய பரம்பரை, அதனால சின்ன சின்ன விஷயங்கள் இருக்கத்தான் செய்யும். இப்ப நம்ம முதல்ல அனுப்புனதுல 7வது பாடல் பார்க்க போறோம். விஸ்வம்னு அது தொடங்குது. இது அநேகமா ஆதிசங்கரர் எழுதினதா இருக்கும். எல்லாமே கொஞ்சம் நீளமான வரிகள் உள்ள பாடல்கள். அனுஷ்டுப் சந்தஸ் இல்ல. அனுஷ்டுப் சந்தஸ் படிக்க எளிமையா இருக்கும், அந்த சந்தஸ் இல்ல. விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜ அந்தர்கதம் பஷ்யன் ஆத்மனி மாயையா பஹிஹி இவ
உத்பூதம் யதா நித்ரயா யஹ சாக்ஷாத் குருதே பிரபோத சமயே ஸ்வ ஆத்மானம் ஏவ அத்வயம் தஸ்மை ஸ்ரீ குரு மூர்த்தயே நமஹ இதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. இதுல இப்போ சந்தி புணர்ச்சி விதிகள். விஸ்வம் அனுஸ்வாரம், அடுத்தது தா வருது. அப்ப அனுஸ்வாரம் தாவர்க்கத்தினுடைய மெல்லினமான இன்னா மாறும். விஸ்வந்தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம். துல்லியம் அனுஸ்வாரம், அடுத்தது நா வருது. அனுஸ்வாரம் இன்னா மாறும். துல்லியன் நிஜ அப்படின்னு மாறும். நிஜ அந்தர், நிஜாந்தர், அந்தர்கதம் எல்லாம் சேரும்போது நிஜாந்தர்கதம். இது எல்லாமே அத்வைதத்துக்கு எளிமையான உதாரணங்கள் மூலமாக விளங்க வைக்கிறது மாதிரியான ஒரு பாடல் இது. பஷ்யன் ஆத்மனி. இந்த இடத்துல தமிழ்லயும் இந்த மாதிரி நாம அபிராமி அந்தாதியில பார்த்திருக்கிறோம். பஷ்யன் இன்னுல முடியுது, அடுத்தது ஆ வருது. அப்போ அது பஷ்யனா அப்படின்னு மாறாம பஷ்யன்னா அப்படின்னு மாறும். அந்த இன்னுடைய டபுளிங் ஆகி ரெண்டாவது இன்னு ஆவோட சேர்ந்து பஷ்யன்னா அப்படின்னு மாறும். அது ஒரு கவனிக்க வேண்டிய விஷயம். வஹிஹி இவ. வஹிஹி விசர்க்கம் வந்திருக்கு. விசர்க்கத்துக்கு பிறகு வல்லினம் வரல. அப்ப விசர்க்கம் தன்னுடைய முதல் மாற்றம் மட்டும்தான் பண்ணும். அந்த முதல் மாற்றம் என்னது? அப்ப அப்புறம் ஈ வர்றதுனால ஈயோட சேர்ந்து ரியா மாறுது. பஹிரிவ. இவ உத்பூதம். நாம பார்த்தோம், ஆவும் ஈயும் சேர்ந்தா ஏ, ஆவும் ஏவும் சேர்ந்தா ஐ. அதே மாதிரி ஆவும் ஊவும் சேர்ந்தா ஓ. சம்ஸ்கிருதத்துல ஓ இப்படித்தான் வருது. அதனால இங்க இவ உத்பூதம் அப்படிங்கிறது இவோத்பூதம் அப்படின்னு மாறும். இதுவரைக்கும் எடுத்த சேஞ்சிங் கிளாஸ்ல எல்லாம் இந்த டிப்ஸ் சொல்லலைன்னு நினைக்கிறேன். அடுத்தது உத்பூதம் அனுஸ்வாரம், அடுத்தது யா வருது. அந்த அனுஸ்வாரம் யாவ மூக்கால சொல்ற யாவா மாத்திடும். பூதையதா நித்ரயா யஹ சாக்ஷாத். விசர்க்கம், விசர்க்கத்துக்கு பிறகு சாவோ தாவோ வந்தா விசர்க்கம் என்ன ஆகும்? இஸ்ஸா மாறும். அப்ப எஸ் சாக்ஷாத் குருதே பிரபோத சமயே ஸ்வ ஆத்மானம் சேரும்போது அகசவர்ணை தீர்க்க ஸ்வாத்மானம். ஏவ இம்மு ஏவ சேர்ந்து ஏ மாதிரி ஸ்வாத்மானமேவ. ஏவ அத்வயம் ஆவு ஆவும் சேர்ந்து ஆவா மாதிரி
ஏவாத்வயம் எல்லாம் சேரும்போது சுவாத்மானம் ஏவாத்வயம். தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நமக இதம். விசர்க்கத்துக்கு பிறகு அகவிசர்க்கம். அகவிசர்க்கத்துக்கு பிறகு உயிர் இனம் வருது, உயிரெழுத்து வருது. அதனால அந்த விசர்க்கம் மறைஞ்சிடும். உங்களுக்கு அப்படி சொல்றேன், உங்களுக்கு இப்படி சொன்னா புரியும், ஈஸியா புரியுங்கிறதுனால அப்படி சொல்றேன். அந்த விசர்க்கம் மறைஞ்சிரும். அப்ப நம இதம் அப்படின்னு மாறிடும். கீதையிலையும் அது மாதிரி பார்த்தோம்னு நினைக்கிறேன். அப்புறம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தியே அப்படியே. இதுல சில இடங்கள்ல பிரிக்கலாம், சில இடங்கள்ல பிரிக்க முடியாது. இப்போதைக்கு முதல் இதுல துல்லியம் வரைக்கும் நம்ம ஒரே வார்த்தை. அதனால தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் அப்படிங்கிறது வார்த்தைகள். அதனால நாம நிஜாந்தர்கதம் வரைக்கும் நிறுத்தாம போவோம். குமாரி உஷா. விஸ்வந்தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்யம் நிஜாந்தர்கதம். விஸ்வம் தர்ப்பணத்ருஷ்யமான நகரி துல்யம் நிஜாந்தர்கதம். விஸ்வம் தர்ப்பணத்ருஷ்யமான நகரி துல்யம் நிஜாந்தர்கதம். பஷ்யன்னாத்மனி மாயயா பகிரிவோத்பூதம் யதா நித்ரயா. பஷ்யன்னாத்மனி மாயயா பகிரிவேத் பூதயதா நித்ரயா. பஷ்யன்னாத்மனி மாயயா பகிரிவோத் பூதயதா நித்ரயா. யஸ் சாக்ஷாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானம் ஏவாத்வயம். யஸ் சாக்ஷாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்வயம். யஸ் சாக்ஷாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்வயம். தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. விஸ்வம் தர்ப்பணத்ருஷ்யமான நகரி துல்யம் நிஜாந்தர்கதம். பஷ்யன்னாத்மனி மாயயா பகிரிவோத் பூதயதா நித்ரயா. யஸ் சாக்ஷாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்வயம். தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம். ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. இதுல திருஷ்யமான, அதுல உதடு விரியணும், ஈ சொல்ற மாதிரி விரியணும். திருஷ்ய, அது உங்களுக்கு தமிழ்ல அது படிச்சுன்னு ஒருவேளை தெரியாம இருந்தா, அது ரூய ரீன்னு சொன்னா உதடு விரியுமா? ஆமா, அதாவது ரூதான் சொல்லணும். ஆனா ஈ சொல்ற மாதிரி உதட விரிக்கணும். ஆமா, அது ஒரு இது. இப்போ விஜயலட்சுமி இப்படி சொல்ல. விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்யம் நிஜாந்தர்க. சோ விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்யம் நிஜாந்தர்கம். யோ நிஜா ஒருக்கு சாமி சொல்லுங்க, புரியல.
நிஜாந்தர்கதம். நிஜாந்த விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் யஸ்யம் பஷ்யன் நிமாயயா பகிரதிவோத்பூதம் யதா நித்ரயா யா சாக்ஷாத் குருதே. சாக்ஷாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்வயம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. ஒதுக்கி கூட சொல்லி பார்க்க போறேன். விஸ்வம் தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம் நிஜாந்தர்கதம் பஸ்யன்னாத்மனி மாயயா பஹரிவோத்பூதம் யதா நித்ரயா யசாக்ஷாத் குருதே பிரபோத சமயே ஸ்வாத்மானமேவாத்வயம் தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. என்னெல்லாமோ படிக்க. விஸ்வம் உலகம், தர்ப்பண திருஷ்யமான நகரி துல்லியம், கண்ணாடியில பார்க்கக்கூடிய உலகம் மாதிரி. இப்ப கண்ணாடியில பாக்குற நாம உண்மை இல்ல. இப்ப உதாரணத்துக்கு நீங்க இப்ப என்ன பாத்துட்டு இருக்கீங்க, என்னையா பாக்குறீங்க அப்படின்னா இல்ல. எப்படி நீங்க பாக்குற நான் உண்மை இல்லையோ, உண்மையான நான் இங்க இருக்கிறனோ, அதே மாதிரி இந்த உலகமும் ஒரு தோற்றம் தான். கண்ணாடியில தெரிகிற தோற்றம் மாதிரி ஒரு தோற்றம். மாயையினால நமக்கு இப்படி பகிஹி இவ வெளியே ஒண்ணு இருக்கிறது மாதிரி, உண்மையா இருக்கிறது மாதிரி தெரியுது. நித்ரை இது எப்ப ஞானம் வருதோ, பிரபோத சமயே ஞானம் வரும்போது சாக்ஷாத் குருதே, அவன் அதை உணர்ந்துகிறான். எத சுவாத்மானம் ஏவ, நான் தான் எல்லாமா இருக்கிறேன். எது நானா இருக்குதோ அதுதான் எல்லாமா இருக்குது. நான் எல்லாமா இருக்கேன்னு சொன்னா ஒருவேளை நமக்கு ஜீரணிக்க புரிஞ்சுக்கிட கஷ்டமா இருக்கும். எது நானா இருக்குதோ அதுதான் எல்லாமா இருக்கு. இன்னொரு விதமா சொன்னா, எது மேல் துண்டா இருக்கோ அதுதான் எல்லா துணியுமா இருக்கு. எது கம்மலா இருக்கோ அதுதான் எல்லா நகையுமாவும் இருக்கு. எது இந்த பானையா இருக்குதோ அதுதான் எல்லா பானையுமா இருக்கு. அப்படிங்கிறது மாதிரி நாம புரிஞ்சுக்கிறோம். எப்போ ஞானம் வந்த பிறகு அந்த உண்மை நமக்கு சாட்சாத்காரம் ஆகுது. இந்த உண்மைய இப்படி சொன்ன தட்சிணாமூர்த்தியே உமக்கு வணக்கம் அப்படிங்கிறது. அடுத்த ஸ்லோகம். நமக்கு இடையில நுழைக்காத நுழைச்ச ஸ்லோகங்களை விட்டுட்டு எண்ணினா 8வது ஸ்லோகம். பீஜஸ்ய அந்தஹ இவ அங்குரக, வித்துக்குள்ள முளை இருக்கிறது மாதிரி, ஜெகத்து இதம் இந்த உலகம், பிராக்கு நிர்விகல்பம் தொடக்கத்துல வித்தியாசங்களே இல்லாம எல்லாம் ஒன்னா இருந்தது. வித்து முளைக்கிற வரைக்கும் தெரியாது. முளைச்ச பிறகுதான் இலை தனி, கிளதனி, காய்தனி, பூதனி, பழந்தனி, தண்டுதனி, வேறுதனி, இப்படி எல்லாம் ஆகும். அதுக்கு முன்னாடி எல்லாம் ஒன்னா, வேறுபாடுகள் இல்லாம ஒன்னாக தெரியும்.
இந்த நிர்விகல்பம் அப்படிங்கிறது தான் பகவத்கீதையில வந்து அவிபக்தம் ச பூதேஷு விபக்தம் இவச்ச ஸ்திதம் அப்படிங்கிற மாதிரி பகவான் ஒரு சில இடங்கள்ல சொல்லுவார். மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்ரிய சித்ரீகிருதம். மாயையினால ஒன்னா இருக்கு, எப்படி பலதா மாறிச்சது, விதவிதமா மாறிச்சது, டிசைனா மாறிச்சது. வைச்சித்ரிய விசித்திரமான, சித்ரீகிருதம் பலதாக மாறி இருக்கு. அது அத பண்ண ஆசாமி யாரு? கிருதம் பண்ணின ஆசாமி யாருன்னா மாயா. மாயையினால அப்போ உண்மையா மாறல, கல்பித தோன்றுது, அவ்வளவுதான். மாயா கல்பித தேசம் காலம் இப்படி எல்லாம் தோற்றமளிக்குது. மாயாவி இவ, எப்படி ஒரு மெஜிஷியன், மாயாவி போல ஒரு மெஜிஷியன் விஜృంభயதி விஜృంభயதி அபி, அவன் ஒரு துண்ட கர்ச்சிப்பா உதறான், அதுல இருந்து புறா பறந்து போகுது. மண்ணை எடுத்தோடி போடுறான், அது சீனியா மாறிடுது. மெஜிஷியன் இப்படி பண்றது மாதிரி டைனமான் ஒரு ஆளை ஹிஸ்டரி டிவில காட்டிட்டு இருந்தாங்க. அவர் இடையே கொஞ்சம் உடம்பு சரியில்லாம இருந்தாரு, இப்ப காட்டுறாங்களான்னு தெரியல. புதுசு புதுசா வேற ஆட்கள் வந்திருப்பாங்க. உலகம் முழுக்க இந்த மெஜிஷியன் இருக்காங்க. அவங்க இந்த மாதிரி கண்கட்டு வித்தையா இருக்கலாம், அல்லது மனசு கட்டு வித்தையா இருக்கலாம். அந்த மெஜிஷியன்ல பல விதம் உண்டு. ட்ரிக் உண்டு, நம்ம கண்ணை ஏமாத்துறது உண்டு, நம்முடைய மூளையினுடைய டெக்னாலஜிய ஹேக் பண்றதும் உண்டு. நம்ம மூளைக்கு ஒரு விதமான டெக்னாலஜி இருக்கு, அந்த டெக்னாலஜியை நாம ஹேக் பண்ண முடியும். உதாரணத்துக்கு ஒரு நிறத்தினுடைய பின்னணியில ஒரு பொருளை வச்சா அது ஒரு நிறமா தெரியும், அந்த பின்னணி நிறத்தை மாத்திட்டு அது இன்னொரு நிறமா தெரியும். மூளை வந்து ஏமாந்துடும். அது மாதிரி பெருசு சின்னது எது அப்படிங்கிறத மூளை கம்பேர் பண்ணி தான் கண்டுபிடிக்கும். நீங்க ஒரு வட்டம் போட்டு சுத்தி ஒரு பெரிய வட்டம் போட்டீங்க, இன்னொரு வட்டம் போட்டு சுத்தி சின்ன வட்டம் போட்டீங்கன்னா ரெண்டு இதை எப்படின்னு பார்க்க சொன்னா நீங்க ரெண்டு வட்டம் சமமா தான் இருக்கும், நடுவில் இருக்கிற வட்டம். ஆனா நீங்க மாத்தி சொல்லுவீங்க. இப்படி உங்க கண்ணை நம்பாதே உன்னை ஏமாற்றும் நீ காணும் தோற்றம் சொன்னது மாதிரி, எப்பொருள் யார் யார்வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. கண்ணால் காண்பதும் போய், காதால் கேட்பதும் போய், தீர விசாரிப்பதே மெய் அப்படிலாம் சொன்னது மாதிரி, நமக்கு கடவுள் ஒரு சாப்ட்வேர் போட்டு நம்மளை டிசைன் பண்ணியிருக்காரு. அந்த சாப்ட்வேரை நம்ம ஏமாத்த முடியும். அப்படி ஏமாத்தியும் மெஜிஷியன் பண்ணுவாங்க. அதனால மாயாவி மாதிரி எல்லாத்தையும் சிருஷ்டி பண்றார். மாயாவி இவ விஜృంభயதி அப்படி மகா யோகி இவ, பெரிய யோகி மாதிரி. இவ அப்படின்னா மாதிரி அப்படின்னு அர்த்தம். யக ஸ்வ இச்சையா, யாரு தன்னுடைய சொந்த இச்சையினால, இந்த உலகத்தை எல்லாம் படைச்சார் அவரு. தஸ்மை, அந்த ஸ்ரீ குருமூர்த்தையே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே, தட்சிணாமூர்த்திக்கு வணக்கங்கள். நாம கூட தூக்கத்துல தூங்க முயற்சி பண்றோம், படுக்கிறோம். படுத்த பிறகு நம்ம நனவுல இருந்து தூக்கத்துக்கும் போலாம், கனவுக்கும் போலாம். அப்படி கனவுல போனோம்னா நாம என்னென்னவோ சிருஷ்டி பண்றோம். அது மாதிரி அப்படிங்கிற கருத்தை இந்த ஸ்லோகம் உள்ள அடக்கி வச்சிருக்குது. இப்போ சந்தி புணர்ச்சி விதிகள். பீஜஸ்ய
அந்தக பீஜஸ்யாந்தக, அந்தக இவ அந்த விசர்க்கம், அந்த அந்தர் அப்படிங்கிறது ஒரிஜினல் வார்த்தை, அதை நம்ம அந்தகன்னு சொல்றோம். அதனால இந்த இடத்துல அந்த விசர்க்கம் நமைதம் மாதிரி காணாம போகாது. புனர் அப்படிங்கிற இடத்துலயும் இந்த மாதிரி நடக்கும். புனர்ங்கிறது வார்த்தை, அதை நம்ம அக விசர்க்கம் மாதிரி தெரியும், ஆனா அது உண்மையிலே அக விசர்க்கம் இல்லை. வேற ஒண்ணும் இல்லைன்னா புனகன்னு சொல்லுவோம். ஆனா ஒரிஜினல சந்தி விதி நடக்கும்போது அது புனர் அப்படிங்கிற வார்த்தையா தான் கணக்கில் கொள்ளப்படும். அதே மாதிரி இங்க அந்தகங்கிறது அந்தர் அப்படிங்கிற வார்த்தையா கொள்ளப்படுறதுனால நான் சொன்ன ரூல்ஸ் எல்லாம் ஞாபகம் இருந்தா அப்படி ஒரு அநியாயமான சந்தேகம் வரும், நியாயமான சந்தேகம் வரும். அதனால நான் சொல்லேன், அந்தர் இவ சேர்ந்து அந்தர் இவன்னு மாறும். இவ அங்குரக சேரும்போது இவாங்குரக. அங்குரக அடுத்தது வல்லினம் வரல, அப்போ அது விசர்க்கத்துக்கு பிறகு அக விசர்க்கம், அக விசர்க்கத்துக்கு பிறகு வல்லினம் வரல, அப்போ அக விசர்க்கம் என்ன ஆகும்? ஓவா மாறும். நமக நாராயணாய நமோ நாராயணாய ஆகிறது மாதிரி. அப்போ அங்குரோ ஜெகத் அப்படின்னு மாறும். ஜெகத் இத்து அடுத்தது வல்லினம் வரல, அப்ப அந்த இத்து என்ன ஆகும்? மென்மையா மாறிடும். தி இப்ப தமிழ்ல பாக்குறவங்களுக்கு தா தானே இருக்கு, தா வல்லினம் தானே தோணும். சம்ஸ்கிருதத்துல வல்லின தா ரெண்டு உண்டு, மெல்லின தா ரெண்டு உண்டு. முதல் ரெண்டு வல்லினம், ரெண்டாவது ரெண்டும் மெல்லினம். மெல்லினம்னா மிருது அப்படின்னு சொல்லுவாங்க சம்ஸ்கிருதத்துல. இங்க அது அந்த மிருதுவா மாறிடும். அப்ப ஜெகதீதம் அப்படின்னு மாறிடும். அடுத்தது பிராக். பிராக்னா முன்னாடி, பிரயர் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். பிரபாத்தம், பிராக் பாத்தம் பிரபாத்தம் அப்படின்னு சொல்லலாம். பிரதோஷம், பிராக் தோஷம் பிரதோஷம் அப்படின்னு சொல்லலாம். தோஷத்துக்கு முன்ன வர்றது பிரதோஷம். இன்னைக்கு பிரதோஷமா? ஆமா நினைக்கிறேன். ஆமா, அதாவது தோஷம்னா இருட்டு, இருட்டுக்கு முன்னாடி உள்ள காலம் பிரதோஷம். பாத்தம்னா பா அப்படின்னா ஒளி, ஒளி வர்றதுக்கு முன்னாடி உள்ள காலம் பிரபாத்தம். அந்த பிர அப்படிங்கிற உபசர்க்கத்துக்கு இந்த இடத்துல முன்னாடி அப்படிங்கிற அர்த்தம் நம்ம எடுத்துக்கலாம். அந்த முன்னாடிங்கிற அர்த்தம் தர்றது பிராக் அப்படிங்கிற வார்த்தை. அது அடுத்தது நா வருது, மெல்லினம். அதனால மெல்லினம் மட்டும் இல்ல, அது மூக்கால சொல்ற சத்தம். வெறுமனே மெல்லினம் இல்ல, ஸ்பெஷலா மூக்கால சொல்றது. அதனால அது என்ன பண்ணுது? இந்த இக்க மூக்கால சொல்ற சப்தத்துக்கு மாத்திடுது. ஏன்னா சமஸ்கிருதத்துல மெல்லினம்ங்கிறதுக்கு வேற அர்த்தம், தமிழ்ல மெல்லினம்னா மூக்கால சொல்றதுன்னு அர்த்தம். அப்போ இக்கு இங்கா மாறிடும். அப்ப பிராங் நிர்விகல்பம் புனக மாயா கல்பித தேச கால கலனா வைச்சித்ரிய சித்ரீகிருதம். சித்ரீகிருதம், பஞ்சீகிருதம், சுக்லீகிருதம், இதெல்லாம் ஒரு ஸ்டைல் எக்ஸ்பிரஷன். சுக்லீகிருதம்னா வெள்ளையாக்கினான், பஞ்சீகிருதம்னா அஞ்சாக்கினான், சித்ரீகிருதம்னா விதவிதமாக உண்டாக்கினான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம். மாயாவி இவ சேரும்போது மாயாவி இவ, மாயாவீவ. விஜృంభயதி அபி, நான் சொன்னேன் ஈக்கு பிறகு உயிரெழுத்து வந்ததுன்னா அந்த ஈ யாவா மாறிடும். அப்ப விஜృంభயத் யபின்னு மாறிடும். இக்கோ எனச்சி சூத்திரம். மகாயோகி இவ சேரும்போது மகாயோகி இவ. யக அக விசர்க்கம் வந்திருக்கு. அதாவது
விசர்க்கத்துக்கு பிறகு கச்சட தப்ப வந்துட்டுதுன்னா அது என்ன விசர்க்கம் நீங்க கண்டுக்க வேண்டியது இல்லை. அத மாதிரி தாசாலாம் வந்துட்டுதுன்னா என்ன விசர்க்கம், அந்த கச்சட தப்ப வரிசையில வரக்கூடியதுதான் சா தா ஷாலாம். அதெல்லாம் வந்துட்டுதுன்னா நீங்க என்ன விசர்க்கம்னு யோசிக்க வேண்டியது இல்லை. இப்ப இங்க விசர்க்கத்துக்கு அடுத்தது சா வந்துட்டுது. அப்ப விசர்க்கம் என்ன ஆகும்? இஸ்ஸாமா எஸ் ஸ்வேச்சையா, எஸ் ஸ்வேச்சையான்னு வரும். ஸ்வ இச்சையா சேரும்போது ஆ, அடுத்தது இ, ஆ இ சேர்ந்தா சம்ஸ்கிருதத்துல ஏ, அப்ப ஸ்வேச்சையா. தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. ஸ்லோகம் குமாரி உஷா. बीजस्यान्तरिवाङ्कुरो जगदिदं प्राङ्निर्विकल्पं पुनः बीजस्यान्तरिवाङ्कुरो जगदिदं प्राङ्निर्विकल्पं पुनः बीजस्यान्तरिवाङ्कुरो जगदिदं प्राङ्निर्विकल्पं पुनः माया कल्पितदेशकालकलना वैचित्र्य चित्रीकृतम् माया देशकालकलना वैचित्र्यचित्रीकृतम् माया कल्पितदेशकालकलना वैचित्र्यचित्रीकृतम् मायावीव विजृम्भयत्यपि महायोगीव यस्वेच्छया मायावीव विजृम्भयत्यभिमहायोगी वयस्वेच्छया मायावीव विजृम्भयत्यभिमहायोगी वयस्वेच्छया तस्मै श्रीगुरुमूर्तये नम इदं श्रीदक्षिणामूर्तये तस्मै श्रीगुरुमूर्तये नम इदं श्रीदक्षिणामूर्तये तस्मै श्रीगुरुमूर्तये नम इदं श्रीदक्षिणामूर्तये बीजस्यान्तरिवाङ्कुरो जगदिदं प्राङ्निर्विकल्पं पुनः माया कल्पितदेशकालकलना वैचित्र्यचित्रीकृतम् मायावीव विजृम्भयत्यभिमहायोगी वयस्वेच्छया तस्मै श्रीगुरुमूर्तये नम इदं श्रीदक्षिणामूर्तये. இதுல சிருஷ்டிக்கு முன்ன சிருஷ்டிக்கு பின்ன. சிருஷ்டிக்கு முன்ன எல்லாம் ஒன்னாவே இருந்தது, நெபுலா இருந்தது. அது வெடிச்சு செதறி இந்த மில்கி வே எல்லா வேயும் உண்டாச்சு, நட்சத்திர கூட்டங்கள் எல்லாம் உண்டாச்சு அப்படின்னு எல்லாம் சொல்றது மாதிரி முதல்ல எல்லாம் ஒன்னா ஒரே பேஸ்டா ஒரே குழம்பாதான் இருந்தது. அப்புறம் வேற வேற விளையாட்டு மாற ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றது மாதிரி இந்த உலகம் வந்ததுன்னு சொல்றாங்க விஜயலட்சுமி. बीजस्यान्तरिवाङ्कुरो जगदिदं प्राङ्निर्विकल्पं पुनः माया कल्पितदेशकालकलना वैचित्र्यचित्रीकृतं मायावीव विजृम्भयत्यभि महायोगी वय स्वेच्छया तस्मै श्रीगुरुमूर्तये नम
இதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே பீஜஸ்யாந்தரி வாங்குரோ ஜகதிதம் பிராங்நிர்விகல்பம் புனக மாயா கல்பித தேச கால கலனா வைசித்ரியசித்ரீகிருதம் மாயாவீவ விஜృంభயத்யபி மகாயோகி வயஸ்வேச்சயா தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. பொதுவா இதுதான் கீதையில வெக்தம் அவ்யக்தம், உபனிஷத்துலயும் சரிதான், வெக்தம் அவ்யக்தங்கிற வார்த்தையாலையும் சொல்லப்படுது. விகல்பம் நிர்விகல்பம்னு சொல்றது மாதிரி ரொம்ப பிரபலமா பயன்படுத்துற வார்த்தை அவ்யக்தம். அவ்யக்தா வெக்தய சர்வே அப்படின்னு கீதையில ஒரு ஸ்லோகம் வரும். முதல்ல அவ்யக்தமா இருந்தது. அவ்யக்தம்னா என்னன்னா இதுன்னு பிரிச்சு அறிய முடியாததா இருந்தது, எல்லாம் ஒண்ணுக்குள்ள ஒண்ணா இருந்தது, வித்தியாசமே இல்லாம. அப்புறம் கை காலு மூக்கு ஒரு கரு முதல்ல சும்மா ஒரு சதை பந்து மாதிரி இருக்கும், அப்புறம் அது கை கால் மூக்கெல்லாம் முளைக்கும். அதே மாதிரி இந்த உலகத்துல கோள்கள் தாவரங்கள் எல்லாம் முளைக்குது அப்படிங்கிற அர்த்தத்துல அவ்யக்தா வெக்தய சர்வே அப்படின்னு கீதையில வரும். அது இந்த கருத்து தான். அடுத்து 9, யஸ்ய ஏவ ஸ்புரணம் சத்து ஆத்மகம் அசத்து கல்ப அர்த்தகம் பாசத்தே பாசத்தே சாக்ஷாத் தத் त्वम् असि इति वेद वचसा यः बोधयति आश्रितान् यत् साक्षात् करणात् भवेत् न पुनः आवृत्तिहि भव अम्भोनिधौ. அது அம்பஸ் அப்புறம் அம்பக அப்படின்னு மாறி அம்போநிதௌன்னு மாறி இருக்கலாம். தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. கீதையில நாசதோ வித்யதே பாவக நாபாவோ வித்யதே சதக, அத மனசுல வச்சு முதல் வரி சத்து ஆத்மகம் அசத்து கல்பம். அசத்துங்கிறது கல்பனை, உண்மையிலே தெரிகிறது சத்து. இத சாந்தோக்கிய உபனிஷத் வேத வச்சசா தத்துவமசீதி தத்துவமசின்னு சொல்லுது. அந்த தத்துவமசி நீதான் அது அப்படிங்கிறத ஆஸ்ரிதான் யக போதயதி, தன்கிட்ட வந்தவங்களுக்கு சனகாதி முனிவர்களுக்கு யாரு போதனை பண்றாங்களோ அந்த தட்சிணாமூர்த்திக்கு என்னுடைய வணக்கம். யத் சாட்சாத் கரணாத், எதை நாம சாட்சாத்காரம் பண்ணும்போது, எந்த அறிவை நாம் சாட்சாத்காரம் பண்ணும்போது புனராவிருத்திகி ந பவேத், மறுபடி பிறக்கிறது அப்படிங்கிறது, மறுபடி வர வேண்டியதுங்கிறது வராது. எங்க பவ அம்போனிதம், பிறவி கடல்ல மறுபடி பிறக்கணுங்கிறது வராது. யாரு இந்த உண்மையை
உபதேசத்துல அறிஞ்சு சாட்சா்காரம் பண்றாங்களோ, அனுபூதி பண்றாங்களோ, அவங்களுக்கு மேற்கொண்டு பிறப்பு இல்லை. சரீரத்துக்கு தான் பிறப்பு, எனக்கு இல்லைன்னு அவங்க உணர்ந்ததுனால. இப்போ சந்தி எஸ்ய ஏவ நம்ம கீதகாசுல பார்த்தோம். என்ன ஆகும் ரெண்டும் சேர்ந்தா? எஸ் எய்வ. ஆவும் ஏவும் சேர்ந்தா ஐ ஆகும். சத்து ஆத்மகம் சேரும்போது அந்த இத்து அடுத்தது வல்லின வராததுனால மென்மையா மாறிடும். அப்ப சதாத் அப்படின்னு மாறிடும். சதாத்மகம். அசத் சேரும்போது சதாத்மகம் அசத், எல்லாம் சேரும்போது சதாத்மகம் அசத். கல்பார்த்தகம் கல்பார்த்தகம் பாசத்தே. சாக்ஷாத் தத்து தொம் அசி சேரும்போது தத்துவமசி. அசி இதி சேரும்போது அசீதி. தத்துவமசீதி வேத வச்சசா யக போதயதி. அக விசர்க்கம், அடுத்தது வல்லின வரல. அப்போ அக விசர்க்கம் என்ன ஆகும்? நமக நாராயணாய என்னாகும்? அது மாதிரி யக யோவா மாதிரி யோ போதயத் போதயதி அப்படின்னு மாறிடும். அது யோ போதயதி. அந்த போதயதி ஈ இருக்கு, அடுத்தது உயிரெழுத்து வருது. ஈக்கு பிறகு உயிரெழுத்து வந்தா ஈ என்னவா மாறிடும்? யாவா மாறிடும். இக்கோ எனச்சு. அப்போ யோ போதயத்யாஸ்ரிதான் அப்படின்னு மாறிடும். அந்த ஈக்கு பதிலா ஈ வரும். அந்த ஈ ஆ கூட சேர்ந்து யாவா மாறிடும். ஈயும் ஈ எல்லாம் கேட்கறதுக்கு வித்தியாசம் தெரியாது, ஆனா பாக்குறதுக்கு தெரியும். எல்லாம் சேரும்போது யோ போதயத்யாஸ்ரிதான் அப்படின்னு மாறிடும். யத் சாக்ஷாத் கரணாத் இத்து. அடுத்தது பா மெல்லின வருது, மிருது வருது. மெல்லினன்னு போட்டு கொஞ்சம் தமிழ் மெல்லின அது குழப்ப வேண்டாம், மிருதுன்னு சொல்லிடுவோம் மரியாதையோட. மிருது வருது. அப்போ இத்து வந்து மிருதுவா மாறிடும். தொடர்ந்து மிருது வந்ததுனால இத்து மிருதுவா மாறி கரணாத் பா அப்படின்னு மாறிடும். கரணாத் பவேத். அப்புறம் பவேத் இத்து வந்திருக்கு, அடுத்தது நா வந்திருக்கு. அந்த நா இந்த இத்த இன்னா மாத்திடும். அப்போ பவேன்ன அப்படின்னு மாறிடும். அப்ப எல்லாம் சேரும்போது எத் சாக்ஷாத் கரணாத் பவேன்ன. புனக ஆவருத்தி. நான் சொன்னேன் புனகங்கிறது ஒரிஜினலா புனருங்கிற வார்த்தை. அதனால அந்த இரு ஆவோட சேர்ந்து புனராவிருத்தி, புனராவிருத்திஹி அப்படின்னு மாறும். புனர ஆவிருத்திஹி. அடுத்தது மிருது வந்திருக்கு. அப்ப அந்த விசர்க்கம் முதல் மாற்றம் மட்டும்தான் நடக்கும். என்ன மாற்றம் அது? இர். புனராவிருத்திர் பவா பவ. பவ அம்பக சேரும்போது பவாம்பக. அம்பக அக விசர்க்கம், அடுத்தது மெல்லின வருது. அப்போ அது அக விசர்க்கம் ஓவா மாறும். அப்ப அம்போநிதவ். எல்லாம் சேரும்போது புனராவிருத்திர் பவாம்போநிதவ். தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் தக்ஷிண. நம இதம் ஸ்ரீ தக்ஷிணா மூர்த்தயே. இப்ப ஸ்லோகம் மாரியுஷா. யஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகமசத் கல்பார்த்தகம் பாசதே. यस्यैव स्फुरणं सदात्मकमसत् कल्पार्थकं भासते. यस्यैव स्फुरणं सदात्मकमसत्
ஆர்த்தகம் பாசதே சாக்ஷாத் தத்துவமசீதி சாக்ஷாத் தத்துவமசீதி வேதவச்சசா யோகோதயத்யாஸ்ரிதான். சாட்சாதத்வமசீதி வேதவசசோ யோ ஓதயத்யாஸ்ரிதான்யாத் சதா யாத் யஸ்யாஸ்ரிதான்யத் சாட்சாத் இல்ல ஆஸ்ரிதான் அங்கு நடத்த வேண்டியது. சாட்சாதத்வமசீதி வேதவசசா யோ ஓதயத் சாட்சிதான் யத் சாக்ஷாத் கரணாத் பவேன்ன புனராவృத்திர்பவாம்போ நிதௌ. யத் சாட்சாத் கரணாத் பவேன்ன புனராவృத்திர்பவாம்போ நிதௌ. யத் சாட்சாத் கரணாத் பவேன்ன புனராவృத்திர்பவாம்போ நிதௌ. தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தக்ஷிணாமூர்த்தயே. தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. யஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகமசத் கல்பார்த்தகம் பாசதே சாட்சாதத்வமசீதி வேதவச்சசா யோ ஓதயத்யாஸ்ரிதான். யத் சாட்சாத் கரணாத் பவேன்ன புனராவృத்திர்பவாம்போ நிதௌ. தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. அதுல ஸ்புரணம் அப்படிங்கறது நாம் போதுமான அழுத்தம் கொடுக்கலைன்னா நீங்க கொடுத்துக்கணும். ஸ்புரணம் அப்படிங்கிறது ஒண்ணு. அப்புறம் பாத்தீங்கன்னா தஸ்மை 2 மாத்திரை, குருமூர்த்தையே 2 மாத்திரை, தக்ஷிணா 2 மாத்திரை, மூர்த்தையே 2 மாத்திரை. அதனால நான் அந்த இடத்த அப்படி கொஞ்சம் மாத்திரையை குறைக்காம சொல்ல முயற்சி பண்றதுனால அந்த இடத்துல கொஞ்சம் நீட்டி சொல்றேன். விஜயலட்சுமி. யஸ்யைவ ஸ்புரணம் சதா யஸ்யைவ ஸ்புரணம் சதாத்மகமசத்கல்பார்த்தகம் பாசதே சாட்சாதத்வமசீதி வேதவசசா யோ. அது அந்த அடுத்தலேன்னு சேர்த்து வருமோ. சாட்சாதத்வமசீதி வேஷவசசா யோ போதயத்யாஸ்ரிதான். யத் சாட்சாத் கரணாத் பவேன்ன புனராத்வருத்திர்பவாம்போ நிதௌ. தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. யஸ்வை பயங்கர கஷ்டம். யஸ்வை ஸ்புரணம் சதாத்மகமசத்கல்பார்த்தகம் பாசதே சாட்சாத் தத்வமசீதி வேதவசசா யோ போதயத்யாஸ்ரிதான். யஸ்ய சாத்கரணாத் பவேன்ன புனராவృத்திர்பவாம்போ நிதௌ. தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தயே நம இதம் ஸ்ரீ தட்சிணாமூர்த்தயே. சமஸ்கிருத ஏபிசிடி என்னன்னு தெரியாது படிக்கும் போது. கஷ்டம்தான் சுவாமிஜி. அதான் ஆடியோ ஃபைல் போன வாரமே அனுப்பி தந்தது இல்ல, கேட்டு பழகிருக்க வேண்டியதுனே. ஆமா, நானும் கேட்டுட்டு இருக்கேன். இருந்தாலும் கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. கேட்கல.
நான் டெய்லி 2 தடவை கேட்பேன். அந்த அக்கா ஆஹ் அழகா பாடுது. ஆமா, ஓ, அவங்க நல்லா பாடு. ஓ, நீங்களும் அழகா பாடுறதுக்காக வேண்டிதானே உங்களுக்கு ஆடி அனுப்பி தந்தேன் போன வாரமே வீட்டு பாடத்துக்கு. பயந்து படிக்கிறது அவங்க பேசிக்கா பாட தெரிஞ்சவங்க, நமக்கு பேசிக்கா என்ன தெரியல. அதான். நீங்க கேட்டு படிச்சீங்களா? இல்ல படிக்கவே இல்லை. இப்ப நீங்க சொல்றத ஆஹ் கேட்டுதான் படிக்கிறேன். ஆமா, அதான் நீங்க அனுப்பின ஆடியோவை கேட்டு படிச்சிருந்தா கொஞ்சம் எளிமையா இருந்திருக்கும். நான் ஒரு கேட்கணும் ஒரு சாமிஜி, 2 தடவை ஒரு கேட்கேன், காலையிலயும் ஒரு சாயங்காலம். ஒரு வாரம் எனக்கு இருக்குல்ல, ஒரு 7 நாள் இருந்திருக்குல்ல, படிச்சிருக்கலாம்ல. எங்கேயோ சேர்ந்தேன். ஹோம்ஒர்க் செய்யலன்னு எனக்கே தெரியும். நீங்க படிக்கிற லட்சணத்திலே எனக்கு தெரியும் நீங்க ஹோம்ஒர்க் செய்யல. தெரியல. அதாவது ஒரு வாட்டி 2 வாட்டி கேட்ட பாட்டுல கோயில் எல்லாம் கேட்டிருப்போம்ல, அந்த பாட்டை படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். இது ஒண்ணுமே தெரியாதோண்டு அப்படி படிக்கலாம். தெரிஞ்சது எதுக்கு படிப்பானே, தெரியாததான் படிக்கணும். இல்ல தெரிஞ்சிருந்தாலும் நல்ல தெரியாதுல, ஒரு குறையா தெரிஞ்சதை கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா படிக்கிறது. இது இப்ப சாமி சொல்லும் போது புரியுது, நான் எடுத்தே பார்க்கல ஆக்சுவலா. 10வது நானா சித்ர 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 இல்ல சித்ர கட கட உதர ஸ்தித மகா தீப பிரபா பாஸ்வரம். இங்க அடுத்த உதாரணம் எல்லாமே ஒவ்வொரு உதாரணம் சொல்லி ரொம்ப எளிமையா விளக்க முயற்சி பண்றாரு. நான் ஒரு வீட்டுல பார்த்தேன், நீங்களும் பார்த்துக்கலாம். ஒரு குடுவை மாதிரி ஒண்ணு இருக்கும், அதுல அங்கங்கேயா துளைகள் இருக்கும், உள்ள ஒரு லைட் போட்டுக்கலாம். அந்த லைட் போட்டோம்னா அந்த வெளியே இருக்கிற துளைகள் மூலமாக அத துவாரங்கள் ஒண்ணு ஸ்டார் மாதிரி இருக்கும், ஒண்ணு வட்டமா இருக்கும், ஒண்ணு சதுரமா இருக்கும். வெளியே வரக்கூடிய வெளிச்சமும் அது மாதிரி பல விதமா இருக்கும். அதுல சிவப்பு மஞ்சள் இந்த மாதிரி கண்ணாடி எல்லாம் வச்சிருந்தாங்கன்னா வெளியே வரக்கூடிய வெளிச்சமும் சிவப்பு மஞ்சள் அந்த மாதிரி தெரியும். அந்த உள்ள விளக்கு உள்ள பலவிதமான டிசைன் உள்ள துளைகள் உள்ள அந்த ஒரு குடுவை தான் இங்க உதாரணம். கட அப்படின்னா குடுவை, பானை. நானா சித்திர பலவிதமான துவாரங்கள், வட்டம், சதுரம், நட்சத்திரம், அப்படி. கட உதர அது உங்க வயத்துல இப்படி ஓட்டைகள் போட்டிருக்கு. ஸ்தித மகா தீப அதுக்குள்ள ஒரு விளக்கு வச்சிருக்கு. பிரபா பாஸ்வரம் அதனுடைய வெளிச்சம் வெளியே அதுக்கு ஏற்றது மாதிரி விழும். உள்ள இருக்க வெளிச்சம் ஒண்ணுதான் உள்ள வச்சிருக்கிறது. ஆனா வெளியே விழும்போது அது எந்த துவாரம் வழியா வருது, என்ன நிறம் வழியா வருது, அதுக்கேற்ற மாதிரி அது மாறிடும். அது மாதிரி ஒரே ஆத்மாதான். ஆண் உடம்பு வழியா வரும்போது அது ஆணா தெரியும், பெண் உடம்பு வழியா வரும்போது பெண்ணா தெரியும், சிங்கம் வழியா வரும்போது சிங்கமா தெரியும், புலி வழியா வரும்போது புலியா தெரியும், மரங்கள் வழியா வரும்போது மரமா தெரியும், துளசி வழியா வரும்போது துளசியா தெரியும், வில்வம் வழியா வரும்போது வில்வமா தெரியும். ஆனா பின்னாடி இருக்கிறது ஒரே வெளிச்சம்தான். அது மாதிரி ஆத்மா ஒண்ணு அப்படின்னு சொல்லுது. ஞானம் யஸ்ய து சக்ஷுஹு ஆதி கரண துவாரா பஹிஹி ஸ்பந்ததே. உள்ள இருக்கிற ஆத்ம சைதன்யம் கண்ணு காது மூக்கு வழியா வெளியே வருது. கண்ணு வழியா வரும்போது சிலதை காட்டுது, காது வழியா வரும்போது வேற சிலதை அறிய வைக்குது, மூக்கு வழியா வரும்போது வேற சிலதை அறிய வைக்குது, நாக்கு வழியா வரும்போது வேற சிலதை அறிய வைக்குது. இப்படி லேட்டஸ்டா கண்டுபிடிச்சிருக்காங்களாம். நாக்குங்கிறது அதாவது ருசி தெரிகிறது அப்படிங்கிறது நாக்கு மட்டும் இல்லையா, நம்ம குடலுக்கும் ருசி தெரியுமா, கர்ப்பப்பைக்கும் ருசி தெரியுமா. இப்படி நம்ம உடம்பு முழுக்கவே ருசி தெரியக்கூடிய டெக்னாலஜி பகவான் வச்சிருக்காரு அப்படின்னு ரீசெண்டா கண்டுபிடிச்சிருக்காங்க. இனி அடுத்தது கண்டுபிடிப்பாங்க, நம்ம உடம்பும் சத்தத்தை கேட்கும், நம்ம உடம்பும் ருசியை உணரும் அப்படின்னாலும் இனி பிற்காலத்துல கண்டுபிடிப்பாங்க.
அதாவது நம்முடைய இந்திரியங்கள் நாம நினைக்க இந்தந்த இடத்துல மட்டும் இல்ல, உடம்பு முழுக்க பரவி இருக்கு. தொடர்றது அப்படி இருக்கு அப்படின்னு நமக்கு எல்லாருக்குமே தெரியும். சயின்டிஸ்ட் இப்போ ருசியும் அப்படிதான் இருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்களாம். அதனால சக்ஷுராதி கரணத்வாரா, கண்ணு முதலான கரணங்கள் மூலமாக, கருவிகள் மூலமாக வெளியே வருது. உள்ள இருக்கிற ஞானம் வெளியே வருது. ஜானாமி இதி தம் ஏவ பாந்தம் அனுபாதி. எனக்கு பானை தெரியுது, எனக்கு பெண்ணு தெரியுது, இப்படி தெரியுதுன்னு சொல்றது கண்ணுக்கு திறமை இல்லை. அது உண்மையிலேயே கடவுளுக்கு திறமை, சைதன்யத்துக்கு திறமை, ஆத்மாவுக்கு திறமை. அனுபாதி, எப்படி சூரிய வெளிச்சத்தை சந்திரன் பிரதிபலிக்குதோ அது மாதிரி ஆத்ம வெளிச்சத்தை கண்ணு காது எல்லாம் பிரதிபலிக்குது. நதத் பாசயதே சூரியக ந சசாங்கோ ந பாவக யத்கத்வா ந நிவர்த்தந்தே. அது அந்த அர்த்தம். இன்னொன்னு, நதத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம். முதல்ல சொன்னது கீதா ஸ்லோகம், இது உபனிஷத் ஸ்லோகம். முண்டகோபனிஷத், கட்டோபனிஷத்துல எல்லாம் வருது. நதத் பாசயதே சூரியக ந சசாங்கோ ந பாவக யத்கத். திருப்பி அந்த ஸ்லோகம் தான் வருது. நதத்ர சூரியோ பாதி ந சந்திர தாரகம் நேமா வித்யுதோ பாந்தி குதோயம் அக்னி தமேவ பாந்தம் அனுபாதி சர்வம் தஸ்ய பாசா சர்வமிதம் விபாதி. அதுக்க ஒளியதான் கடன் வாங்கி இதெல்லாம் ஒளிருது, அதனுடைய ஒளியினால்தான் இதெல்லாம் ஒளிர்ந்தது மாதிரி தெரியுது அப்படின்னு உபனிஷத் மந்திரம். அதே மாதிரி இங்க தமேவ பாந்தம், உன்னுடைய ஒளியத்தான் அனுபாதி வாங்கி, உன்னுடைய அறிவுதான் இதனுடைய அறிவு மாதிரி தெரியுது. ஏதத் சமஸ்தம் ஜகத், இந்த மொத்த உலகமும். தஸ்மை ஸ்ரீ குருமூர்த்தையே நம ஸ்ரீ தட்சிணாமூர்த்தையே. நானா சித்ர, அது நானா சித்ர, ஒரு இச்சு கூட வரும். கட உதர சேரும்போது கடோதர. மகாபாரதத்துல பீமனுக்கு ஹிடிம்பிக்கும் பிறந்த ஒரு மகன் உண்டு. அவனுக்கு பேரு கடோத்கச்சன். அதுக்கு அர்த்தம் என்னன்னா சட்டித்தலைன்னு அர்த்தம். கடோத்கச்சன், கடம்னா சட்டி, பானை. இங்க வரை கடோதர. ஸ்தித மகாதீப பிரபாபாஸ்வரம். ஞானம் அனுஸ்வாரம், அடுத்தது யா வருது. அப்ப ஞானயஸ்ய தூ சக்ஷுஹு ஆதி. சக்ஷுஹு விசர்க்கம், விசர்க்கத்துக்கு பிறகு உயிரெழுத்து வந்திருக்கு. அப்போ அந்த விசர்க்கம் தன்னுடைய அந்த முதல் மாற்றம் மட்டும் நடக்கும். முதல் மாற்றம் என்னது? இரு. அப்ப இரு ஆவு கூட சேர்ந்து ராவா மாதிரி சக்ஷுராதி கரணத்வாரா பஹிஹி விசர்க்கம் இருக்கு. அடுத்தது இஸ் வந்திருக்கு. அப்ப என்ன ஆகும்? விசர்க்கம் இஸ்ஸா மாதிரி பஹிஸ் ஸ்பந்ததே அப்படின்னு சொல்லணும். ஜானாமி இதி சேரும்போது ஜானாமீதி அகசவர்ணே தீர்க்க. ஒரே உயிரெழுத்து தொடர்ந்து வந்தா அதனுடைய நெடிலா வந்துரும் அப்படிங்கிற அந்த சூத்திரத்துக்கு அர்த்தம். தம் ஏவ தமேவ பாந்தம் அனுபாதி. பாந்தம் அனுபாதி. அனுபாதி அதுல ஈ இருக்கு. ஏதத் உயிரெழுத்து வருது. அப்ப ஈக்கு அடுத்தது உயிரெழுத்து வந்தா ஈ என்னாகும்? ஈயா மாறி அந்த ஈ ஏ கூட சேர்ந்து ஏவா மாறி அனுபாத்யேதத் அப்படின்னு மாறும். சமஸ்தம் அனுஸ்வாரம். அந்த அனுஸ்வாரத்துக்கு பிறகு சா வர்க்கம் வந்திருக்கு. அப்ப அதனுடைய மூக்கெழுத்து
மெல்லினம் வந்து இஞ். சமஸ்தஞ்சகத். இது மாற்றங்கள். இப்ப ஸ்லோகம். குமாரி உஷா. நானாச்சித்ர घटोदर स्थित महा दीप प्रभाभास्वरम् नानाचित्रकडोदरस्थितमहादीपप्रभाभास्वरम् नानाचित्रकडोदरस्थितमहादीपप्रभाभास्वरम् घट उदर அது நான் சொல்லலன்னு நினைக்கிறேன். ஆ அடுத்தது ஊ. ஆ ஊவும் சேர்ந்தா ஓ. கடோதர அப்படின்னு மாறிடும். ஞானய்யஸ்ய து சக்ஷுராதிகரண द्वारा बहिस्पन्दते ज्ञानय्यस्य दुषक्षुराधिकरणद्वारा बहिस्पन्दते ज्ञानय्यस्य दुषक्षुराधिकरणद्वारा बहिस्पन्दते. பொதுவா நமக்கு தமிழர்களுக்கு இயல்பான ஒரு குணம் கடைசியில் உள்ளதை மென்மைப்படுத்துறது. இங்க அதுக்கு வசதியாட்டு ஸ்பந்த, அது வேற மென்மையா இருக்கு. இப்ப ஸ்பந்தத்தே அப்படின்னு அத முடிக்கணும். ஜானாமீதி தமேவ பாந்தமனுபாத்யேதத் சமத். जानामीति तमेव बान्धमनुभात्यदेत् समस्तं जगत्. जानामीति तमेव बान्धमनुभात्येतत् समस्तं जगत्. तस्मै श्री गुरुमूर्तये नमः इदं श्री दक्षिणामूर्तये. तस्मै श्री गुरुमूर्तये नमः इदं श्री दक्षिणामूर्तये. तस्मै श्री गुरुमूर्तये नमः इदं श्री दक्षिणामूर्तये. नानाचित्रकठोदरस्थितमहादीपप्रभाभास्वरम् ज्ञानय्यस्य दुषक्षुराधिकरणद्वारा बहिस्पन्दते जानामीति तमेव पान्तमनुभात्येतत् समस्तं जगत्. तस्मै श्री गुरुमूर्तये नमः इदं श्री दक्षिणामूर्तये. विजयलक्ष्मी. नानाचित्रकडोदरस्थितमहादीपप्रभाभास्वरम् ज्ञानं यस्य सक्षराधिकरणद्वारा बहिस्पन्दते जानामीति तमेव बान्धमनुबाध्येत समदं जगत्. तस्मै श्री गुरुमूर्तये नमः इदं श्री दक्षिणामूर्तये. नानाचित्रकडोदरस्थितमहादीपप्रभाभास्वरम् ज्ञानं यस्य दुषक्षराधिकरणद्वारा बहिस्पन्दते जानामीति तमेव बान्धमनुभात्येत समस्तं जगत्. तस्मै श्री गुरुमूर्तये नमः इदं श्री दक्षिणामूर्तये. அடுத்த கீதா கிளாஸ்ல இத பத்தி தான்
விவரிக்க வேண்டி இருக்கலாம். உண்மையிலேயே பாக்குறது யாரு, உண்மையிலேயே பேசுறது யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க வேண்டிய வேலை இருக்கும். இப்ப சாமி நமக்கு 10 ஸ்லோகத்தோடு 10ஆமத்தோடு. இன்னொரு 6 ஸ்லோகம் இருக்கு. ஆமா, இது கோயிலுக்கு போகணும், பிரதோஷம். சரி, அதனால அடுத்த வாரம் பாட்டெல்லாம் கேட்டு படிச்சுக்கிட்டு தயார் பண்ணிட்டு சரி சாமி. வாங்க. ஏதாவது கேள்வி இருந்தா கேட்கலாம். அப்புறம் சாமிஜி, இந்த ஸ்லோகம் வந்து நம்ம டைம் இருக்கா, எந்த டைம் தான் படிக்கணும் அப்படின்ட்டு? பொதுவா அப்படி இல்ல. கோயில் இந்த ஸ்லோகத்துக்கு கேட்டேன். தட்சிணாமூர்த்தி இது என்ன வியாழக்கிழமை படிக்கலாம்னு நினைக்கிறேன். அதாவது இந்த ஸ்லோகத்தை படிக்கும் போது ஒவ்வொரு தடவையும் நீங்க நமஸ்காரம் பண்ணினீங்கன்னா உங்களுக்கு ஒரு பஸ்கி தண்டால் எல்லாம் எடுத்த பிரயோஜனமும் கிடைச்சிரும். ஸ்ரேனி ஆசிரமத்துல ஒவ்வொரு தடவை நம இதம் தட்சிணாமூர்த்தி நமகன்னு வரும்போது ஒரு தடவை நமஸ்காரம் பண்ணி எழுப்பிடுவாங்க. நாம அது கீழே உட்கார்ந்தானே பண்ணணும். காலையில அவங்க வந்து பண்ணுவாங்க. பொதுவா அது யோகாவுக்கு யோகாவும் ஆச்சு, பகவானை கும்பிட்டது ஆச்சு, ஸ்தோத்திரம் சொன்னதுக்கு ஸ்தோத்திரமும் ஆச்சு. எல்லாம் ஆல் இன் ஒன். வேற கேள்வி? சரி, நம்ம நிறைய பண்ணிக்குவோம். ரெக்கார்டிங் ஒன்றும் பிரச்சனை இல்லை.